இது ஒரு மதசார்பற்ற நாடு. அதில் RSS என்பது பல முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா, காந்தியினுடைய கொலையில் கூட அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி கைது செய்யப்பட்டார்கள் RSS நண்பர்கள். அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டது, பின்னர் வாபஸ் வாங்கப்பட்டது, மீண்டும் தடை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். அதனுடைய சார்பானவன் நான் அதனுடைய சுயம் சேகவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இன்றைக்கு வேட்பாளராக அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு எதெல்லாம் சரி இல்லை என்பதோ அதையெல்லாம் சரி என்று சொல்லுகின்ற இயக்கம் தான் RSS. அதன் பின்புலத்தில் இருந்து ஒருவர் இந்த நாட்டிற்கு துணை ஜனாதிபதியாக வரக்கூடாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதுபோன்றுதான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது. மரியாதைக்குரிய அம்மையார் மேதகு ஜனாதிபதி அவர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்த பழங்குடியினத்தவர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. குரல் கொடுக்க முடியல அவங்களால. ஏன்னா அந்த சீட்டில் உட்கார்ந்து குரல்லாம் கொடுக்க முடியாது. அரசாங்கம் தான் செய்ய முடியும். அதை வேண்டாம் அரசாங்கத்திடம் தனியாக அவர் கேட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எங்கள் ஆளுங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. அது கூட அன்அஃபிஷியலாக தான் கேட்க முடியுமே தவிர அஃபிஷியலாக கேட்க முடியாது. தமிழ்நாட்டின் நலனிற்காக மரியாதைக்குரிய இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட தமிழகத்திற்காக ஏதாவது குரல் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன் நான் இன்னொன்று அதிகமரியாவே போறேன். நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இன்னைக்கு கல்வி தொகையே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு கல்வி அமைச்சர் குற்றம் சாட்டுறார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அடையாளமாக சுந்தர் பிச்சை இருக்கிறார். எங்க இருந்து படிச்சுட்டு போனாரு? தமிழ்நாட்டில இருந்தா படிச்சுட்டு போனாரு. அப்போ நீங்க அதற்கு உண்டான கல்வித் தொகையை இந்த நாட்டினுடைய மன்னர்களாக உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கே பணம் ஒதுக்க மறுக்கக்கூடிய இடத்தில்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒதுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவரே ஒதுக்க மாட்டார்னா எதுவுமே செய்ய முடியாத இடத்துக்கு திரு ராதாகிருஷ்ணன் போகும்போது அதுக்காக அவரை எதிர்த்து ஒரு தமிழரை நிறுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா பல பேர் அவரிடம் கை கொடுக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி குனிஞ்சு தான் கொடுப்பாங்க. நீங்கள் திரு ராதாகிருஷ்ணன் பாருங்கள், மரியாதைக்குரிய பிரதமர் மோடியை பார்க்கும்போது நிமிர்ந்த தலையோடு கொடுக்குறார். தலையை ஒரு சின்ன இப்படி கூட இல்லை, இப்படி தான் கொடுக்குறார். கையை இப்படி தான் மாலையை கொடுக்குறாரு. இது ஒன்னே போதும் அவருக்கு RSS பின்புலத்தில் தான் அவர் வந்திருக்கிறாருன்னு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சார், துணை ஜனாதிபதிக்காக CP ராதாகிருஷ்ணனை NDA கூட்டணி சார்பாக நிறுத்துறாங்க. INDA கூட்டணி சார்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆதரவு கேட்டு ஸ்டாலினிடம் கேட்குறாங்க. இது திமுகவோட நியல்பாடு என்னவாக இருக்கும்? அதாவதுங்க, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், எங்கள் கூட்டணியில் ஒரு வேட்பாளரை அறிவித்து விட்டோம். நீங்கள் சொல்வதைப் போல உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த, அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதி அரசரை நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று நாட்டிற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அவர் நியாயமாக நடப்பார். எப்படி நீதிபதியாக இருந்து நியாயத்தை நினைனாரோ அந்த போன்று செயல்படுவார் என்பதை பறைசாற்றுவதற்காக நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் பிஜேபியினுடைய வேட்பாளரை நீங்கள் பார்த்தால் அவரே சொல்லுகிறார், நான் RSSகாரர். ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நாம் சுய சேவகர் அப்படின்னு. அதாவது நான் சுயம் சேவகர் அப்படி என்பது RSSனுடைய ஒரு முக்கியமான அந்த ஒரு வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. அது சுயம் சேகரர் என்பவர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் என்று நான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆகவே இந்த நாட்டில் இது ஒரு மதசார்பற்ற நாடு. அதில் RSS என்பது பல முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா, காந்தியினுடைய கொலையில் கூட அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி கைது செய்யப்பட்டார்கள் RSS நண்பர்கள். அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டது, பின்னர் வாபஸ் வாங்கப்பட்டது, மீண்டும் தடை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். அதனுடைய சார்பானவன் நான் அதனுடைய சுயம் சேகவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இன்றைக்கு வேட்பாளராக அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, மதசார்பற்ற கொள்கைக்கு
நான் எதிரானவர் என்றே பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடியவராகத்தான் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரை நிறுத்தியிருப்பதை நான் பெருமையாக கூட கருதுகிறேன். ஆனால் பாராட்ட மாட்டேன். ஏன் பாராட்ட மாட்டேன் என்றால், அவர் ஒரு RSS சார்புடையவர் என்பதாலும், இங்கே காங்கிரசினுடைய சித்தாந்தத்திற்கு, நாட்டு மக்களுடைய சித்தாந்தத்திற்கு, காந்தியத்தினுடைய சித்தாந்தத்திற்கு எதிரானவர் என்பதனால் நாம் அவரை பாராட்ட முடியாது. தமிழர் ஒருவர் துணை ஜனாதிபதியாக போகிறார் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ வரேன். தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக நீதியரசரை நாங்கள் வேட்பாளராக்கிவிட்டோம். அதற்கு பிறகு யார் கேட்டாலும் தமிழர் என்பதற்காக அவருக்கு வாக்களிக்க மாட்டோம். எங்களுடைய கூட்டணி ஒரு வேட்பாளரை அறிவித்ததற்கு பின்னால் அந்த நீதியரசருக்குத்தான் தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். அவரை வெற்றி பெறுவதை செய்வதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். நிறைவேற்றக்கூடிய அளவில் கூட ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம். ஏனென்றால் இதில் ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிற்கு எதெல்லாம் சரியில்லை என்பதோ அதையெல்லாம் சரி என்று சொல்லுகின்ற இயக்கம்தான் RSS. அதன் பின்புலத்திலிருந்து ஒருவர் இந்த நாட்டிற்கு துணை ஜனாதிபதியாக வரக்கூடாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதுபோன்றுதான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது. ஓகே சார், சப்போஸ் இப்போ திமுக அவர் தமிழர் என்று சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரவு தெரிவித்தா காங்கிரஸோட செயல்பாடு என்னவாக இருக்கும் சார்? ஆதரவு தெரிவிக்க முடியாதுங்க. கூட்டணி என்பது என்னன்னா, அது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தான் அதை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் எடுத்த முடிவு என்பது எல்லா கூட்டணி இயக்கங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட கலந்து ஆலோசித்து தான் நீதியரசர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் மாற்று முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள், எடுக்க முடியாது. முந்தைய நிலையில் பார்த்தீங்கன்னா INDA கூட்டணி சார்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி சிவாவும் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை தான் நியமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாற்றத்துக்கு காரணம் இதுவே நம்ம எடுத்துக்கலாமா, சுதர்சன் அவர்களை செலக்ட் பண்ணது? இல்லை, அப்படி இல்லைங்க. இதுல ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கவர்னர் என்பவர்களுக்கு ஒரு அலங்கார பதவி என்பதுதான் நான் சொல்லுவேன். அவர்களுக்கென்று எந்த விதமான சட்டம் ஏற்றி மத்திய அரசாங்கம் அனுப்பினாலும் அதில் கையெழுத்திடுவதுதான் ஜனாதிபதியினுடைய ஒரு வேலை. அதை தவிர ஜனாதிபதிக்கென்று எந்த விதமான அதிகாரமும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்றதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி துணை ஜனாதிபதிக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை வழி நடத்தணும். அதை தவிர அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. கவர்னர் என்பவருக்கு என்ன வேலைன்னா, ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துருக்கணும், சட்டம் அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்கணும். இதுதானே தவிர அவர்களால் எதுவும் எந்த மாநிலத்திற்காகவும், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மாநிலத்திற்கு ஏதாவது செய்துவிட முடியுமா என்றால் முடியாது. அதனால் தமிழர்களை பிஜேபி நிறுத்திவிட்டதனாலே காங்கிரஸ் கூட்டணியும் ஒரு தமிழரை நிறுத்த வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது. காரணம், இவர்கள் யாரும் இப்போ மரியாதைக்குரிய அம்மையார் மேதகு ஜனாதிபதி அவர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்த பழங்குடியினத்தவர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. குரல் கொடுக்க முடியல அவங்களால. ஏன்னா அந்த சீட்டில் உட்கார்ந்து குரல்லாம் கொடுக்க முடியாது. அரசாங்கம் தான் செய்ய முடியும். அதை வேண்டாத அரசாங்கத்திடம் தனியாக அவர் கேட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எங்கள் ஆளுங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. அது கூட அன்அஃபிஷியலாக தான் கேட்க முடியுமே தவிர அஃபிஷியலாக கேட்க முடியாது. அது போன்ற ஒரு பதவி. அதே போன்று தமிழ்நாட்டின் நலனிற்காக மரியாதைக்குரிய இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட தமிழகத்திற்காக ஏதாவது குரல் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன், நான் இன்னொன்று அதிகமரியாவே போகிறேன். நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இன்னைக்கு கல்வி தொகையே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு கல்வி அமைச்சர் குற்றம் சாட்டுறார். நாம் பார்க்குறோம் பத்திரிகை வாயிலாக. உயர்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் எங்களுக்கு உரிய கல்வித்தொகை வரவில்லை. கல்வித்துறை என்பது என்ன? வருங்கால இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கூடம் தான் கல்விக்கூடம் என்பது. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அடையாளமாக சுந்தர் பிச்சை இருக்கிறார். எங்கேருந்து படிச்சுட்டு போனார்? தமிழ்நாட்டிலேருந்து தான் படிச்சுட்டு போனார். அப்போது நீங்கள் அதற்கு உண்டான கல்வித்தொகையை இந்த நாட்டினுடைய மன்னர்களாக உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கே பணம் ஒதுக்க மறுக்கக்கூடிய இடத்தில்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் என்று சொன்னால்
அவர் ஒதுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவரே ஒதுக்க மாட்டார்னா எதுவுமே செய்ய முடியாத இடத்துக்கு திரு ராதாகிருஷ்ணன் போகும்போது அதுக்காக அவரை எதிர்த்து ஒரு தமிழரை நிறுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவதுங்க, கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எவ்வளோ ஜனநாயகம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ஜனநாயகம் எங்கள் கூட்டணியில் இருக்குது. அதுக்கு எதிர்ப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எதிர்ப்பு இல்லை, அவர்கள் வேண்டாம், வேறு ஒருவரை பொதுவானவரை நிறுத்துவோம், நாம் இயக்கத்தின் பால் நிறுத்த வேண்டாம், அவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவரை அவங்க இயக்கத்திற்கு ஆதரவானவர்களை நிறுத்துகிறார்கள், நாம் பொதுவானவரை நிறுத்துவோம். மயில்சாமி அண்ணாதுரை பொதுவானவர் தான், அதில் மாற்று கருத்தில்லை, ஒரு விஞ்ஞானி. ஆனாலும் நீதியரசர் ஒருவரை நிறுத்துவோம் என்று ஒரு முடிவெடுத்து அதை செய்திருக்கிறார்கள். மயில்சாமி அண்ணாதுரை கூட நம்ம கொண்டாந்திருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நீதியரசரை கொண்டு வந்ததன் மூலம் என்ன நிலைநாட்டியிருக்கிறோம் என்றால், நீதி வழுவாமல் அந்த பதவியில் அவர் இருப்பார், ராஜ்யசபாவை நன்றாக நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திருச்சி சிவா அவர்களை குறித்து அதாவதுங்க, நாம் இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறதுனால திருச்சி சிவாவை பற்றி எந்த கருத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய கருத்து. அவரை வேட்பாளராக முன்மொழிவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்கிறது. எப்படி சிபி ராதாகிருஷ்ணனை ஆர்எஸ்எஸ் முன்மொழிந்திருக்கிறதோ, திரு மோடி அவர்கள் ராதாகிருஷ்ணனை முன்மொழிந்ததாக நான் நினைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவரே சொல்லுகிறார், நான் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவன். காரணம், சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமருக்கும் இடையே கடும் முட்டல் மோதல் உருவாகி கொண்டிருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த பிரதமரும் சுதந்திர தின விழாவில் ஒரு அரசியல் கட்சியை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசிய வரலாறு கிடையாது. ஆனால் இன்றைய தினம் நம்முடைய பிரதமர் இன்றைய குடியரசு போன 15ஆம் தேதி அன்னைக்கு பேசும்போது ஆர்எஸ்எஸ்ஸை எட்ட முடியாத உயரத்துக்கு உயர்த்தி பேசினார். ஏனென்றால் 75 வயது முடிந்து விட்டது, நீங்கள் விடைபெறுங்கள் என்று ஆர்எஸ்எஸ் அவரை வற்புறுத்துகிறது என்பது பத்திரிகை வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆர்எஸ்எஸ்ஸை அவர் தாஜா செய்வதற்காக இப்படி பேசியிருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுதுகிறது. இந்த விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம், ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு செய்து கொள்ளவிட்டும் துணை ஜனாதிபதி விஷயத்தில் என்று அவர்கள் ஆர்எஸ்எஸ் தான் இவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளிலும் காட்சி ஊடகங்களிலும் பத்திரிகை நண்பர்களும் மற்ற நண்பர்களும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது. இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய வேட்பாளர் தான், ஏன்னா அவரும் சொல்றார், நான் கோர் ஆர்எஸ்எஸ், நான் சுயம் சேவகர் என்று சொல்லக்கூடியதை பார்க்கும்போது இந்த தேர்வு ஆர்எஸ்எஸ் தேர்வாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நம்ப முடிகிறது. காரணம், ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்தது ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பின்புலம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீங்க அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன். நீங்க பிரதமர் மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா பல பேர் அவரிடம் கை கொடுக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி குனிஞ்சு தான் கொடுப்பாங்க. நீங்க திரு ராதாகிருஷ்ணன் பாருங்க, மரியாதைக்குரிய பிரதமர் மோடியை பார்க்கும்போது நிமிர்ந்த தலையோடு கொடுக்குறார். தலையை ஒரு சின்ன இப்படி கூட இல்லை, இப்படி தான் கொடுக்குறார், கையை இப்படி தான் மாலையை கொடுக்குறாரு. இது ஒன்னே போதும் அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் தான் அவர் வந்திருக்கிறாருன்னு. மோடியினுடைய பின்புலத்தில் வந்திருந்தாருன்னா அது பூச்செண்டு கொடுக்கும்போதோ கை குண்டு கொடுக்கும்போதோ அப்படியே வணங்கி, நம்ம பழனிசாமி தான் ஓபிஎஸ் எல்லாம் எப்படி வணங்கியிருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மையார் ஜெயலலிதா வணங்க மாட்டாங்க, அவங்க வணங்கா முடியும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க எப்படின்னா முட்டிக்கால் கீழே கீழே போய் கும்பிட்டு தான் அதை கொடுப்பாங்க. ஆனால் திரு ராதாகிருஷ்ணன் டிவியில் நான் பார்த்தேன், அவர் இப்படி கூட தலையை வச்சு கொடுக்கலங்க, இப்படி வச்சு கொடுத்தாரு. அதிலிருந்தே அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் என்று திரு மோடியிடமே சொல்வதை போல் இருக்கிறது. அது அதை தான் நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் தான் மரியாதைக்குரிய மேதகு மகாராஷ்டிரா கவர்னராக இன்றைக்கு இருக்கக்கூடிய வருங்கால துணை பிரதமர் என்று வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லுகிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.